கரூர் வழக்கு விஜய்க்குத்தான் பெரிய பின்னடைவு. நீதிபதிகள் கேட்ட வலுவான கேள்விகள். தடுமாறும் தாவேகா. கரூர் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் பலியான நிலையில் அது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தாவேகா மதியழகன், பவன்ராஜ் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இது தொடர்பாக வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இன்று தாவேகாவிற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மதியழகன், பவன்ராஜ் ஆகியோர் கரூர் நீதிமன்றத்தில் இன்று வாதம் வைத்தனர். ஏற்கனவே கரூர் துயர சம்பவ வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். விஜய் பரப்புரையில் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் புசி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் இன்று தாவேகாவிற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. தாவேகா தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில், எங்களுக்குத்தான் அதிக வருத்தம். விஜய் எதனால் தான் வரவில்லை. எங்களை நம்பி வந்தவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அந்த வருத்தத்தில் தான் விஜய் வரவில்லை. எவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று நாங்களே எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் கட்சிக்காரர்களை தடுக்கலாம். மக்களை தடுக்க வேண்டியது போலீஸ் தான். சாலை நடுவே உள்ள சென்டர் மீடியனை எடுத்து கொடுத்திருந்தால் பரப்புரை சுலபமாக இருந்திருக்கும் என்று கூறியுள்ளனர். அரசியல் காரணங்களுக்காக எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்குகிறார்கள் என்று வாதத்தை முன்வைத்தனர். நாங்கள் முறையாக விதிகளை பின்பற்றினோம். கூட்டத்தில் சட்டவிரோதிகள் நுழைந்துவிட்டனர். ஆம்புலன்ஸ் வரவேண்டிய அவசியமில்லை. நோயாளிகள் இல்லாத நேரத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. சம்பள நாள் என்பதால் யாரும் கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் என்று கணித்தோம். சனிக்கிழமை சம்பள நாள், அதனால் யாரும் கூட்டத்திற்கு வரமாட்டார்கள். கட்சிக்காரர்களை நாங்கள் தடுக்கலாம். மக்களை தடுக்க வேண்டியது போலீஸ் தான் என கணித்தோம் என்று தாவேகா தரப்பு மலுப்பலான வாதத்தை கோர்ட்டில் வைத்தது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் தரப்பு தமிழக வெற்றி கழகத்தை கண்டித்ததோடு அவர்களுக்கு கடுமையான கேள்விகளையும் எழுப்பியது. அதில் கூட்டம் அளவை கடந்து சென்றது என்று தெரிந்தும் நிர்வாகிகள் ஏன் பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை? உங்கள் கட்சி தலைவரை முதலமைச்சர் உடனோ மற்ற கட்சி தலைவருடனோ ஒப்பிட வேண்டாம். அவர் டாப் ஸ்டார். பெண்கள், குழந்தைகள் அதிகம் வருவார்கள். நீங்கள் 10,000 என்று கணித்ததை தவறு. அனுமதி பெறும்போது வெளிச்சாமிபுரம் இடம் திருப்தியாக உள்ளது என புசி ஆனந்த் கூறினார். அப்போதே வேண்டாம் என சொல்ல வேண்டியதுதானே? இபிஎஸ்க்கு வருவது கட்சி கூட்டம். விஜயை பார்க்க அனைத்து தரப்பினரும் வருவார்கள். குழந்தைகளும் கண்டிப்பாக வருவார்கள். அதற்கு தகுந்த இடத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் தமிழக அரசிடம் 10,000 பேர் தான் வருவார்கள் என்று புசி ஆனந்த் எப்படி சொன்னார்? எதை வைத்து 10,000 பேர் தான் வருவார்கள் என்று சொன்னீர்கள்? விஜய்க்கு இது தெரியுமா? அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா, தெரியாதா சொல்லுங்க என்றும், மைதானம் போன்ற பகுதியை ஏன் கேட்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் நீங்கள் கேட்ட 3 இடமுமே பத்தாது. காலாண்டு விடுமுறை, வார விடுமுறை நாள் என்ற போதும் மக்கள் ஏன் குறைவாக வருவார்கள் என்று எப்படி கணக்கிட்டீர்கள் என கரூர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார்.